கட்டையா வச்சிருந்தாரு, பிரம்மா நாக்குல வச்சிருந்தாருன்னு கடவுளை குறித்து நிறைய பேசுறோம். பெண்கள் அந்த மாதிரி வச்சிருந்தாங்க அவங்க அப்படின்னு. ஆனா இயல்புல இந்த பிரபஞ்சத்துல மனிதர்கள், குறிப்பா ஆண்கள் அப்படி நடத்துறோமா, அல்லது பெண்ணுக்கு சில சில காரணங்களால அந்த பிரச்சனைகள் வருதா அப்படின்னு அலசி ஆராயறதுக்காக நிறைய தோழிகள் வந்திருக்காங்க. வீடு மூலமாக, வீட்டுல இருக்க நபர்கள் மூலமாக, உறவினர்கள் மூலமாக ஏற்படுற வயலன்ஸ், அது வேர்பலா இருக்கலாம், பிசிக்கலா இருக்கலாம். அந்த மாதிரி நீங்க பார்த்தது, உணர்ந்தது, கேள்விப்பட்ட சம்பவங்கள் தான் இருக்கா? இது நிஜமாவே நடந்தது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி எங்க சித்தி வீடு. அவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு அக்கா காமாட்சின்னு ஒருத்தவங்க. அந்த அக்கா எப்படின்னா ரொம்ப அமைதியா இருப்பாங்க, ரொம்ப இன்னோசென்ட், சத்தமா கூட பேசாது அந்த அக்கா. 2 பசங்க, ஒரு பையன், ஒரு சின்ன பையன், ஒரு சின்ன பொண்ணு. இவருக்கு வேற ஏதோ ஒரு இல்லீகல் அஃபேர் இருந்திருக்கு போல இந்த இந்த ஆளுக்கு. அது அந்த அக்காக்கு தெரியல. நான் இந்த மாதிரி போறேன், நீ ஒதுங்கிருன்னு சொன்னா கூட அந்த அக்கா ஆட்டம் போயிருக்கோம். அது அந்த ஆள் அப்படி பண்ணாம ஒரு நாள் நைட்டு இவர் வீட்டுக்கு வந்திருக்காரு. அந்த அக்கா கிட்ட பசிக்குதுன்னு சொல்லியிருக்கான். அந்த அக்கா தோசை எல்லாம் ஊத்தி கொடுத்திருக்காங்க. அதை தின்னுட்டு தூங்கல அந்த அக்கா முகத்துல வந்து தலைவாணியை வச்சு அமுக்கி கொண்டிருக்கான். கொன்னுட்டு நடுராத்திரி 12 மணிக்கு தோல்ல தூக்கி போட்டுட்டு போய் கரையில இறக்கி வெர்டிக்கலா குழி தோண்டி இப்படியே புதைச்சிருக்கான். புதைச்சு அது தண்ணி தானே இருக்கும் அடி ராத்து மணல்ல, அது அழுகிருச்சு உடம்பு. அங்க தண்ணி பிடிக்கலாம் நிறைய பேர் போவாங்க. அப்புறம் பசங்க எல்லாம் உட்காந்து சீட்டு அந்த மாதிரி எல்லாம் விளையாண்டுட்டு இருப்பாங்கல்ல. அப்ப நாய் வந்து தோண்டி, நாய் படுக்கிறதுக்கு தோண்டி தான் படுக்கும். தோண்டும் போது காலை பிடிச்சி வெளியே இழுத்து போட்டிருக்கு. அந்த கொஞ்சம் ஒல்லியா தான் இருப்பாங்க. பிடிச்சி பாதி தூரம் எவ்வளவு தூரம் வெளியே இழுத்துட்டாங்க. தலை கீழே புதைச்சிருக்கான், தலை கீழே இருக்கு. அப்ப பாதி உடம்பு பிஞ்ச மேனிக்கு வந்ததை பார்த்துட்டு அந்த பசங்க எல்லாம் பார்த்துட்டு என்னமோ ஒரு பாடி கிடக்குன்னு வந்து பார்த்தா இந்த அக்கா ஹஸ்பண்டை கூப்பிட்டு விசாரிச்சதுல, எனக்கு இவளை பிடிக்கல, நான் இன்னொரு பொண்ணு கூட போகணும், அதனாலதான் நான் அப்படி பண்ணேன். சரி, சைக்கோவன். அவனை தூக்கி உள்ள வச்சாங்க. 2 நாள் தான் வெளியே வந்துட்டான். இன்னைக்கு ஆசிட் அவேர்னஸ் வந்து நிறையவே வந்திருக்குது. எனக்கு 2000 வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான் அந்த மாதிரி பண்ணினது. நான் அவரை விட்டு ரொம்ப கொடுமை தாங்க முடியல. இல்லீகலா நிறைய பிரச்சனை அவருக்கு. அந்த இதுல என்னை வந்து ரொம்ப வன்கொடுமைகள் நிறைய, எனக்குள்ள வாய்க்குள்ளெல்லாம் பாத்தீங்கன்னா 7 தையல், கை உடைச்சு, இந்த மாதிரி நிறைய சித்திரவதைகள் அனுபவிச்சு நான் 3 குழந்தைகளோட அம்மா வீட்டுக்கு வந்தேன். அம்மா வீட்டுக்கு வந்தப்ப அவங்க அண்ணன் தான் வந்து கூட்டிட்டு போறாரு. சரிம்மா, நாங்களாம் பேசுறோம், இனிமேல் ஒழுங்கா இருக்கேன்டா, நீ வந்து கடையை பாத்துக்கணும். மறுநாளே என்னை கேட்டாரு. அவன் கூப்பிட்டு தானே வந்தேன், நான் கூப்பிட்டா வேற மாதிரி பேசினார். சரி, அவங்க அதோட என்ன பண்ணிட்டாங்க, இனிமேல் உங்க விஷயத்துல தலையிட மாட்டோம், நீங்க பொழைச்சுக்கோ. நாங்க இப்ப சென்னைக்கு வந்தாச்சு. சென்னையில வேலையை பாக்குறேன், பசங்களை படிக்க வச்சுட்டு இருக்கேன். 2 வருஷத்துல ரோட்டுக்கு வந்துட்டாரு அவரு. அப்புறம் நடுத்தரில் நிக்கிறவன் நம்பி எப்படி நான் 3 பிள்ளையோட போய் நிக்கணும், போக முடியும், வர முடியாதுன்னு சொல்லியாச்சு. வந்து கேட்டு எங்க வீட்லயும் சொல்லிட்டாங்க, வேணாம்ப்பா, நீ வளைச்சு வாழ்ந்தது போதும், நாங்க காப்பாத்திக்கிறோம். அப்படி எங்க அம்மா ரொம்ப, ஏன்னா எங்க அம்மாவே ஏற்கனவே சிங்கிள் உமன் தான், அவங்க கஷ்டப்பட்டு எங்களை எல்லாம் வளர்த்தவங்க. அந்த வகையில நான் வளர்த்த மாதிரி என் பொண்ணை வளர்த்துப்பேன், என்னை மாதிரியே, நீ கவலைப்படாத, உன் பிள்ளைங்களை வேணா கூட்டு போனா. பிள்ளைங்க போகல, என் கூட தான் இருந்தாங்க. நான் கஷ்டப்படுறேன், நீ மட்டும் சொகுசா இருக்கிய உங்க அம்மா வீட்டுல. போகும்போது வரும்போது ஜாக்கெட்டுகள், சேலை உருவ, இந்த வேலையே ரோட்ல நடந்துட்டு நான் கம்ப்ளைண்டும் பண்ணியாச்சு, வந்தாச்சு. அதுவும் இல்ல, அதான் நான் சென்னை அங்க எங்க அம்மா வீட்டுக்கு வரேன். மறுநாள் வந்து வல்கரா இவ்வளோ கடிதம் எழுதி சின்ன பையன் அங்க விட்டு வந்திருந்தேன், அவங்ககிட்ட கொடுத்து விடுறாரு. இப்ப இதுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு நாங்க தாம்பரத்துல ஒரு காவல் நிலையத்துல அவங்க வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல, சும்மா பேசி அனுப்பிட்டாங்க. பிரச்சனை பண்ணாதப்பா, போப்பா. அவங்க அன்னைக்கு நடவடிக்கை இருந்தா எனக்கு இந்த நிலைமை ஆயிருக்காது.